தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங்ல 2 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா எல்லாத்துக்குமே 2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோல கவர்மெண்ட் கோட்டாவோட ரவுண்டு 2 க்ளோசிங் கட் ஆஃப் எந்த நீட் மார்க் வரைக்கும் சீட்டு வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு சீட் அலாட் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். அதே சேம் டைம் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் காலேஜ்லேயே கூட போய் ஜாயின் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் 3rd ரவுண்ட்லேருந்து சீட் அலாட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்படி ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எனக்கு வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக ஒன்று பே பண்ணியிருப்பீங்களா, அதுவுமே ஃபைனாக போயிடும். அதனால நிறையா ப்ராப்ளம் வந்து 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட்லேருந்து ஆயுஷ் கவுன்சிலிங்கில் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த க்ளோசிங் கட் ஆஃபை பார்த்துடலாம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துருந்துச்சு. எனக்கு அப்போ வந்து வீடியோ போட முடியல. இப்போ வந்து நான் அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்க வந்திருக்கேன். நம்ம இப்போ பார்க்கையிலங்க, நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் ரவுண்டு 2க்கான சித்தாவோட கட் ஆஃபை பார்க்கையில் நீட்டு மார்க் ரேங்க் போட்டிருக்கேன். ரேங்க் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துங்க. இதில் சித்தாவுக்கு கவர்மெண்ட் காலேஜில் பிசிக்கு 433 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 438 மார்க்குக்கும், எம்பிசிக்கு 449 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 360 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு வந்து 348 மார்க்குக்கும், எஸ்டிக்கு 313 மார்க்குக்கும் கவர்மெண்ட் காலேஜில் சித்தா சீட் அலாட் ஆயிருக்கு. பிரைவேட் காலேஜில் ஓசிக்கு 338 மார்க்குக்கும், பிசிக்கு 156 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 166 மார்க்குக்கும், எம்பிசிக்கு 235 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 235 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 270 மார்க்குக்கும், எஸ்டிக்கு 218 மார்க்குக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோதான் இப்போ 2வது ரவுண்டோட க்ளோசிங் கட் ஆஃப். ரேங்கையும் பார்த்துக்குங்க. எவ்வளோ பேர் காலேஜ் போய் சேர்றாங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த கட்டமாக நமக்கு வந்து ஆயுர்வேதாவை பார்க்கையில் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 468 மார்க்குக்கும், பிசிக்கு 433 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 399 மார்க்குக்கும், எம்பிசிக்கு வந்து 445 மார்க்குக்கும், எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 358 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 335 மார்க்குக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. அதே ஆயுர்வேதா பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 297 மார்க்குக்கும், பிசிக்கு 193 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 208 மார்க்குக்கும், எம்பிசிக்கு 212 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 220 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 237 மார்க்குக்கும், எஸ்டிக்கு 144 மார்க்குக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. இவ்வளோதான் இப்போ அலாட் ஆயிருக்குது. ஸோ காலேஜ் போய் சேர்றாங்களா சேரலையாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கட்டமாக ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஓசிக்கு எதுவுமே அலாட் ஆகலை. பிசிக்கு 428 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 438 மார்க்குக்கும், எம்பிசிக்கு 441 மார்க்குக்கும், எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 341 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 347 மார்க்குக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. அதே போல் ஹோமியோபதிக்கு பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 195 மார்க்குக்கும், பிசிக்கு 119 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 166 மார்க்குக்கும், எம்பிசிக்கு 122 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 114 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு வந்து 105 மார்க்குக்கும், எஸ்டிக்கு 169 மார்க்குக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது என்னன்னா, இது வந்து கடைசியாக கிடைச்சது, நம்ம போட்டிருக்கோம். இதில் எவ்வளோ பேர் காலேஜ் போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யுனானியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு அலாட் ஆகலை. பிசிக்கு 313 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு 327 மார்க்குக்கும், எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 339 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 278 மார்க்குக்கும், எஸ்சிஏக்கு 329 மார்க்குக்கும், எஸ்டிக்கு 163 மார்க்குக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. இதில் பிரைவேட் காலேஜ் கிடையாது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் கோட்டாவில் இப்போ நியூவாக வந்து கவர்மெண்ட் காலேஜோ பிரைவேட் காலேஜோ சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த மாணவர்கள் அதாவது நவம்பர் 6ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு குழப்பம், சார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்லேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அதில் என்ன ரிசல்ட் வரல, ஒருவேளை எங்களுக்கு அங்கே சீட்டு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணாமே கூட போகலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 ரவுண்டு 2 இந்த 2 ரவுண்ட்லையும் சீட்டு கிடச்சி நீங்கள் காலேஜுக்கு போகாமல் கூட அப்படியே விடலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸிட் இருக்குது, நீங்கள் அப்படியே விட்டுடலாம். காலேஜே ஜாயின் பண்ணாலும் அவங்க ஒரு டேட்டு கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் கூட பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எந்த ப்ராப்ளமும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட் ரொம்ப ரொம்ப நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். ஏன்னா 3rd ரவுண்ட்லேயும் 4th ரவுண்ட்லேயும் நீங்கள் ஆயுஷ் கவுன்சிலிங்குள்ளே கலந்துக்க போகிறீங்கன்னா 3rd ரவுண்டில் சீட் அலாட் ஆனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுடைய அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸு ஃபைனாக போயிடும். ப்ளஸ் நீங்கள் காலேஜ் கிடச்சி ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் ஆயுஷ் செலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அதாவது சீட் அலாட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் ரவுண்ட் 3ல், அதுக்கப்புறம் நீங்கள் ரவுண்டு 4க்கே போக முடியாது. இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து எம்பிபிஎஸ்க்கு என்னென்னலாம் ரூல்ஸ் சொல்கிறோமோ அதே ரூல்ஸ் வந்து நமக்கு ஆயுஷ் கவுன்சிலிங்கில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கவர்மெண்ட் கோட்டாவுக்கு சொல்லியிருக்கோம். அப்படியே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்க்கையில் அதுக்குமே 2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு.
அங்கே வந்து நமக்கு கம்யூனிட்டியை வச்செல்லாம் சீட்டு கிடையாது. யார் பணம் கட்டுறதுக்கு விருப்பம் இருக்காங்களோ அவங்களுக்கு சீட்டு. அப்படி பார்த்தோம்னா அதில் வந்து சித்தாவுக்கு வந்து அங்கே வெறும் 3 கோர்ஸ் தான் ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் யுனானி மட்டும் இருக்காது. அதில் சித்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 113 மார்க்குக்கு நீட்டு மார்க்குக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகிருக்கு. அதே வேளை ஆயுர்வேதாவுக்கு பார்த்தீங்கன்னா 113 மார்க்குக்கு சீட்டு அலாட் ஆகிருக்கு. அதே போல் ஹோமியோபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 115 மார்க்குக்கு சீட்டு அலாட் ஆகிருக்கு. ரொம்ப கம்மியான மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அலாட் ஆகிருக்கு. ஸோ 2 ரவுண்டு, நம்ம அடுத்த ரவுண்டு வந்து நமக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஆல் இந்தியா கோட்டாவோட ரிசல்ட்டுமே வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவோட அந்த கட் ஆஃபை பார்க்கையில் அதுக்கு வந்து சித்தாவுக்கு 207 மார்க்குக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கு. அதே போல் ஆயுர்வேதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 224 மார்க் வரைக்கும் சீட்டு அலாட் ஆகிருக்கு. ஹோமியோபதிக்கு 117 மார்க் வரைக்கும் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் நமக்கு சீட்டு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் அலாட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து 2 ரவுண்டு முடிஞ்சிருக்கு எல்லாத்துலேயுமே. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே போல் ஆல் இந்தியா கோட்டா எல்லாத்துலேயுமே 2 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இது இனிமேல் 3rd ரவுண்டு நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடத்துவாங்க. இது வரைக்கும் காலேஜ் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆனால் 3rd ரவுண்ட்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்வான்ஸு டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. சில கவர்மெண்ட் கோட்டானா 5000, மேனேஜ்மெண்ட் கோட்டானா நீங்கள் கிட்டத்தட்ட உள்ளேயே 10,000 பே பண்ணணும். அப்புறம் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணையில் 10,000. அதே போல் தான் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு இந்த பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபைனாக போயிடும். நீங்கள் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது. 1 லட்ச ரூபா அபராதம் பே பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் லாஸ்ட் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கோட ரிசல்ட்டும் வரட்டும். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். எம்பிபிஎஸும் போடுறோம், ஆயுஷ் கவுன்சிலிங்கும் போட்டுட்ருக்கோம். பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேற ஒரு அப்டேட்டோட. தேங்க்யூ வெரி மச். இந்த ஆல் இந்தியா கோட்டாவில் சீட்டு கிடைச்சவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைச்சவங்க நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்கில் இன்ன வரைக்கும் எனக்கு சீட்டு வேணும் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்டில் சீட் அலாட் ஆகும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ரைவேட்னா என்ன, கொஞ்சம் பணம், நீங்கள் 3 லட்ச ரூபா மேலே பேமெண்ட் வந்து கட்டி தான் படிக்கணும். கவர்மெண்ட்டுங்கும் போது ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கே கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படிங்கிற ஒரு பயங்கரமாக படிக்கணும் போல இருக்கே நீட் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மாணவர்கள்ட்ட அதிகமாகிட்டு இருக்கு. பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.